இந்த பைட் காஸ்டிங்கில் சில கேட்குறீங்க, ஆனால் எங்களுக்கு சில டெக்னிக் சொல்லித்தாங்கன்னு சொல்லி, அதில் நான் வந்து மிக முக்கியமான டெக்னிக்கில் சிலதை நான் சொல்லித்தர போகிறேன். இலகுவான முறையில் நீங்கள் அது ஸ்ட்ராங்கான முறையில் வந்து முதல் ஒரு தூண்டில் செட்டை நீங்கள் கட்டி எடுக்க வேணும். இப்போ நீங்கள் வந்து தெரிவு செய்கிற ஈயத்தினுடைய கிராம் மிக முக்கியமானது. உங்களோட ரொட்டு வந்து எவ்வளவு கிராமை தாங்கும்ன்றதை முதல் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அந்த கிராம் அதிகரிக்க அதிகரிக்க அதை தூரமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வந்து தூண்டில்கள் நீங்கள் தெரிவு செய்கிற தூண்டில்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான தூண்டிலாக இருக்கணும். இப்போ நான் வந்து போடுறது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது. சி தூண்டல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது. ஜே தூண்டல், சி தூண்டல், இப்படி வித்தியாசமான தூண்டல்கள்லாம் இருக்குது. ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான தூண்டிலாக இருக்கணும். அதே நேரத்தில் இதில் பாருங்கள் 2 நாக்கு இருக்குது. ஏனெண்டா ஒன்று இறை வேகமாக கலராது. அதே நேரத்தில் மீன் பட்டாலும் என்ன செய்யணும்டா, மீன் வந்து பட்டால் இந்த நாக்கில் தான் மீன் வந்து மீன் நிற்கும். இந்த மீன் வந்து பிடிக்கிற பிடியில் இந்த நாக்கு வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் மீன் மிஸ் ஆகி போயிடும். அடுத்தது ஸ்ட்ராங்கான முறுக்காத்தி. இதை தான் முறுக்காத்தின்னு சொன்னாங்க. இது ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது இது கொரியனுடைய முறுக்காத்தி. அப்போ இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்தது இந்த இறை வந்து உங்களோட அந்த கடலில் வந்து என்ன கரவலையில் படுது, பீச்சு வலையில் படுதோ அதை மீனாக வாங்கிடுங்க. பொதுவாகவே இறால் வந்து மிக நல்ல ஒரு இறை, கனவா நல்ல இறை. அதில் இறாலை வந்து நீங்கள் பாதுகாக்கணும். விலை கூடங்கிற நாட்டில் எங்களுக்கு தெரியும். இறாலை பாதுகாக்கணும்னு சொன்னால் இறாலை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற நேரத்தில் தண்ணீர் அளவுலேயும் கழுவக்கூடாது. நியூஸ் பேப்பரில் அதை அழகாக சுற்றி அதை வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த இறால். அடுத்ததாக வந்து சாலை சூடை, மற்றது வந்து கனவாட இந்த தோலை உரித்து தான் நீங்கள் கடலுக்குள்ளே எறிகிற நேரத்தில் தூண்டில் குத்துற நேரத்தில் தோலை உரித்து தான் குத்த வேண்டும். அடுத்தது இறால் நீங்கள் குத்துற நேரத்தில் அதை கட்டுறதுக்கு ஒரு நூல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அந்த நூலில் தான் நீங்கள் இறாலை கட்ட வேணும். சரிதானே? இப்போ வேகமாக தூண்டில் எப்படி கட்டுறன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தூண்டில்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். முதலாவது மிக முக்கியமானது நல்ல ஸ்ட்ராங்கான தங்குஸ் நமக்கு தேவை. இந்த ஈயத்தை வந்து அதாவது இந்த தங்குஸில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, எவ்வளவுக்கு வந்து சரியான அளவுலேயும் அதே நேரத்தில் சரியான விதத்துலேயும் கட்டுங்களே. இது அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் போகிற வீதம் குறையும். உங்களோட அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளவுக்கு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கடலுக்குள்ளே போகிற வீதம் கூடும். பாருங்கள், இது சிம்பிள் மெத்தட். இப்போ இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த தங்குஸை நீங்கள் உள்ளே விட்டு பாருங்கள். இதில் வந்து இது எப்படி எடுத்துட்டீங்க தானே. இதில் வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன். நிறைய கட்டுகள் இருக்குது, அதை விட நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இதில் இருந்து ஒரு சின்ன சுற்றுங்க. சின்ன சுற்றி இதில் இருந்து கணக்கில் 1 2 3, அதாவது திரும்ப போடுறேன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் இதை நடுவில் இருந்து போட்டு எடுத்துட்டு இதிலிருந்து இந்த தங்குஸை வந்து எடுத்து இதிலிருந்து 1 2 3 சரிதானே. 4 போடலாம், பிரச்சனை இல்லை. 3 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 போடுங்க. போட்டு நீங்கள் அதை இழுத்துட்டிங்களா, அடித்து இழுத்தாச்சு. திரும்ப நல்லா எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இது பிடிச்சிக்கொள்ளும். சரியா? தேவையான அளவுக்கு நல்லா தொங்கலை கட் பண்ணாமல் தேவையான அளவுக்கு ஒரு இடையில் வந்து ஒரு கட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இதில் இருந்து என்ன செய்யுங்கண்டா, இந்த தங்குசை ஒரு அளவுக்கு எடுத்து இதில் இருந்து இப்படி ஒரு கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் மேலே இப்படி எடுங்க. அதாவது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி இருக்கணும். இப்படி எடுங்க. இதில் வந்து ஒரு சுற்று 1 2 3 சரியா? இந்த 3 போட்டு ஒரு நல்ல ஒரு இழுகொண்டு இழுங்க. இது ஒரு முடிச்சு வரும். அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து இந்த தங்குஸ் 2ஐயும் இப்படி எடுங்க.
சரியா? எடுத்துட்டிங்களா? எடுத்தோன்னே இந்த இருக்கிற இதிலிருந்து 1 2 3 எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த பகுதியை வந்து இதில் விடுங்க. இதில் விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இழுக்க இப்படி வரும். இப்படி வந்துட்டான். வந்த பிறகு இதை கட் பண்ணி இப்போ கட் பண்ண உடனே இவ்வளோ ஒரு தூரம் கொண்டு வருது இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்டா, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ப நீங்கள் தூண்டியில் வந்து அதை உள்ளே விட்டு தூண்டியில் வாருங்க. அதுலேயும் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே விட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு ஏண்டா அடிக்கி போக்கூடா ஒரு அளவுக்கு எடுத்து இதில் இருந்து இந்த தூண்டிலில் இந்த இதில் இருந்து ஒரு வட்டம் பாருங்கள், ஒரு வட்டம் திரும்ப 1 அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை, 2 3 சரியா? போட்டு கட்டுங்க. பாருங்கள், இழுத்தோன்னே இழுவட்டா நல்லா இழுக்குங்க. பல்ல வச்சு நல்லா கடிச்சு பாருங்கள். இவ்வளவுதான். கட்டுங்க. சந்தேகம் வேண்டாம், திரும்ப ஒருக்கா நல்லா கட்டிட்டு இதை கட் பண்ணி எடுங்க. அதே முறையில் உங்களுக்கு தேவையான தூண்டில தேவையான மாதிரி திரும்ப திரும்ப கட்டி எடுங்க. நல்ல மீன்கள் பிடிப்பீங்க. குட் லக்.